தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி 1 4ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி தாயார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்களே சில நேரங்களில் அடமண்ட்டாக இருப்பீங்க. காரணம் என்னென்னா வந்து அந்த குரு வக்கரமாக போகிற அந்த காலத்தில் மார்ச் வரை கொஞ்சம் அடமன்சி கொஞ்சம் பிடிவாதங்களும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தளர்த்திட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்கலாம்ன்ற ஒரு எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தோணுங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி வந்து வக்கரமாக இருக்கும். தாயாருடைய பிடிவாதம் இருக்கும். வண்டி வாகனங்கள் வந்து நம்ம சில நேரங்களில் செய்கிற விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு ரிப்பேரோ ஏதாச்சும்னா அது திருப்பி வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல லாபகரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு, புதிய வேலைக்கு மாறுறது, இந்த வேலையில் இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் 3ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இல்யூஷன் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக ஒரு கற்பனையில் வச்சுக்கிட்டு ஒரு டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே இருக்குது. தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வாக்குவாதங்கள் அப்பா கிட்ட வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது அது 3ல் இருக்கும்போது வேலை விஷயமாக கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டதிங்கன்னா கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வேறு லெவலில் முன்னேறதுக்கும் போராடுவீங்க. ஸோ எல்லாமே அற்புதம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அவருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு டென்ஷன்ஸோ வரும். அதே மாதிரி டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடுறது மாதிரி 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நல்ல லாபத்துக்கான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க.